Dear student, 12th standard chapter 2 example 2.24 find the principal argument of z. Okay, first principal argument கண்டுபிடிக்க சொல்றாங்க and argument of z value find பண்ண சொல்றாங்க. அதுக்கு z value question mention பண்ணிட்டாங்க -2 by 1 plus I root 3 னு question கொடுத்துட்டாங்க. ஓகே, so first argument of z க்கு first definition போங்க. argument என்னன்னா argument of z போட்டு ஆர்குமெண்ட் போட்டு இசட்டுக்குன்னா கொஸ்டின் தான் -2 by 1 plus I root 3. ஓகே, இப்போ டிவைல ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லலாம். ஆர்குமெண்ட் அப்போ நம்மனா z1 இது z1 எடுத்துங்க, இது z2 எடுத்துங்க. அப்போ ஆர்குமெண்ட் z1 z2 எப்படி சொல்லலாம்? ஆர்குமெண்ட் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் z2. அப்போ ஆர்குமெண்ட் z-க்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்குமெண்ட் z1 ஒன்று கண்டுபிடிக்கணும், இதுக்கு இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு இண்டிவிஜுவலாக ஆர்குமெண்ட் z2 கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? Argument of z value find பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் z1 கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட், செகண்ட் z2 கண்டுபிடிச்சா ஆர்குமெண்ட் z2 வந்து செகண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட், வேற ஒன்றும் இல்லை. அதை கண்டுபிடிச்சாவே இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நமக்கு. சரி, ஓகே, இது தெரியும் நமக்கு. டிவைல இருந்தா -1 நம்ம ஆர்குமெண்ட்ல தெரியும் நம்ம கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் z1க்கு நமக்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ z1க்கு நான் -2 + 0 சொல்லலாம். ஏன்னா எதுவுமே இல்லைன்னா இமேஜினரி பார்ட் 0ன்னு எடுத்துங்க. ஓகே, ஆல்பா ஈக்குவல்னா வரும் tan inverse of y by x. ஆல்பா ஏன்னா ஆர் வேல்யூ போலார் ஃபார்ம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் தீட்டா வேல்யூ தான். தீட்டா தான் நமக்கு இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ. தீட்டா கண்டுபிடிச்சாவே அதான் ஆர்குமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ. அப்போ tan inverse of y by x, ஆல்பா tan inverse அப்படின்னா y வேல்யூ 0, x வேல்யூ 2, 0/2 0. 0 எப்போ வரணும்? ஆல்பாவுக்கு 0 வேல்யூக்கு வரும். ஓகே, இப்போ ஆல்பா 0. x நெகட்டிவ், y வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் எத்தனை கூட நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. ஓகே, அப்போ ஆல்பா வேல்யூ 0 தெரியும். அப்போ தீட்டா ஈக்குவல்னா பை. அப்போ தீட்டா தான் நமக்கு என்ன வரும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1ஓட வேல்யூ பை. இதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன வரும்? z1 பை. செகண்ட் அதே சேம் z2. இது z2, இந்த z2க்கு யூஸ் பண்ணுறேன். z2 1 plus I root 3. I3க்குன்னா ஆல்பா ஈக்குவல் tan inverse of y by x, y வேல்யூ √3, x வேல்யூ 1, √3/1 √3. எப்போ √3 டானோம்? by 3க்கு வரும் ஆல்பா. ஓகே, எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா எத்தனை குவாட்ரண்ட் நமக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா நமக்கு தெரியும், அந்த ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருவோம் டெஃபினேஷனில். ஓகே, அப்போ ஆல்பானா நமக்கு ஆல்பா எல்லாம் கண்டுபிடிச்சிடும் by 3. ஓகே, இப்போ இதான் நமக்கு என்ன வரும்? செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். ஓகே, அப்போ பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z-க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1லேருந்து ஆர்குமெண்ட் z2 மைனஸ் பண்ணால் ஆர்குமெண்ட் ஆஃப் z வேல்யூ வந்துடுமா? அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z-க்கு என்ன ஃபார்முலா? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் z1னா நமக்கு பை மைனஸ் ஆர்குமெண்ட் அப்போ நமக்கு இதனை ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டு, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டு 1ல் ஃபைன் பண்ணிக்கலாம். நமக்கு 1 இம்ப்ளைஸ் 1ல் சப்ஜெக்ட் பண்ணிக்க ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் z-க்கு பை இருக்குது, ஆர்குமெண்ட் z2க்கு பை பை 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 by minus 5 by 3, 2 by 3. ஓகே, இதான் நமக்கு பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா இது வேல்யூ ஃபர்ஸ்ட், செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூ இது. லாஸ்ட் ஆர்குமெண்ட் z இண்டிவிஜுவல் செகண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. ஆர்குமெண்ட் z-க்கு ஆர்குமெண்ட் z1லேருந்து ஆர்குமெண்ட் z2 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z வேல்யூ வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.